கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இருவரும் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அதில் இரண்டு மாநிலத்துடைய பிரச்சனை. இதில் மெத்தனால்ங்கிறார், மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க. ஆகவே சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது. அதனால தான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறோம். ஆக சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க, சிபிசிஐடியாக வச்சாங்க. அன்றைக்கி என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்றைக்கி உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார். அவருடைய சாவை போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை. பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார். அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்கள் இன்றைக்கி எதையும் மறைக்கலையே, தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.